ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறது சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் உரியது. இப்போ ராகு கும்பத்தில் இருக்கிறார், சனி மீனத்தில் இருக்கிறார், பக்கம் பக்கம் இருக்கிறாங்க. இவங்களால் எப்படி பிரச்சனை, நன்மை, சந்திரன் என்னபடி இருக்கார் அப்படிங்கிறதையெல்லாம் சேர்த்து உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுறோம், பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நல்ல நேரம் கிடையாது, இன்றைக்கி சனி பிரதோஷம், அதற்கும் என்னங்கிறத நாங்கள் சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களை அஸ்வினி பரணி கிருத்திகை 1 3 பேருக்குமே மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. தப்பு நல்லதாக தெரியும், நல்லது தப்பாக தெரியும். எனவே அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. வழிபாடு முக்கியம். 7.5 சனி வேறு, ராகு உதவியாக இருக்கார். ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ராகு ஏகப்பட்ட உதவிகளை உங்களுக்கு செய்கிறார். ஆனால் இன்றைக்கி செய்ய முடியாது. ஆமாம், அவ்வளோதான். இன்றைக்கி சந்திரன் உங்களை தொல்லை பண்ணுறார். எனவே ராகுவனுடைய கருணை இன்றைக்கி கிடைக்காது. பணம் ஏகப்பட்டது இருக்குது, ஆனால் மொபைல் பேங்கிங் ஒர்க் ஆகலை, நெட்டு ஒர்க் ஆகலை, அப்படி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் ராகுவனுடைய கருணை பொதுவாக ஆகஸ்ட் வரை இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு இல்லை. எனவே கவனம். சந்திராஷ்டமம். அசை உணவு வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், வழக்கமான வேலைகள் மட்டும். நேயர்களை காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி, நஞ்சுண்டனே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சிவபெருமானை பற்றி தேவாரம் படித்து பாருங்கள். படிக்கணும், கேட்கணும், எழுதணும், பேசணும். ஆமாம், இன்றைக்கி சனி பிரதோஷம். சனி பிரதோஷங்கிறதுனால சிவபெருமான் கோயிலுக்கு போனீங்கன்னா பிரசாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க தயவுசெய்து. பிரசாத தேடி வந்தால் வாங்கிக்கிங்க. பாலகுமாரனோட உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். தோக்க மாட்டீங்க, கெடுதல் நடக்காது. ஜெயிக்கவும் மாட்டீங்க. செய்யலைன்னா தோத்து போயிடுவீங்க, ஜாகிரதை. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, கலகிறீங்க, நல்ல நாள். சனி இன்னும் 2 வருஷத்துக்கு உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ராகுவும் தொல்லைகளை குறைக்கிறார். எனவே நல்ல நாள். நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, சங்கபாலனே போற்றி, நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி. இந்த மந்திரமெல்லாம் மனசுக்குள்ளே அடிக்கடி சொல்லுங்க. தேவாரம், திருவாசகம் படித்து பாருங்கள். செல்ஃபோனில் எல்லாம் கிடைக்கிது. சிகனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. படிங்க. தேவாரத்தை கேட்கறது இல்லை, படிக்கிறது. படித்து பாருங்கள். நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம், தேவையற்ற பேச்சு அதிகம். எனவே கவனம். திருவாதிரையில் பிறந்தவங்க அம்மனுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அம்மன் யார்? ராகுவுக்கும் தலைவர். ராகு யாருக்கு தலைவர்? சனிக்கிழமைக்கு தலைவர். அதனால் சொல்கிறோம், திருவாதிரைக்கும் அவர் தான் தலைவர். எனவே வழிபாடு முக்கியம். திருவாதிரைக்கு மொத்தத்தில் சனி தொல்லைகளை குறைச்சிட்டார், ராகு தொல்லைகளை குறைச்சிருக்கார், சந்திரன் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். எனவே நல்ல நாள், பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. நேயர்களை காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி, நஞ்சுண்டனே போற்றி, இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சிவபெருமானை பற்றி தேவாரம் படித்து பாருங்கள். படிக்கணும், கேட்கணும், எழுதணும், பேசணும். ஆமாம், இன்றைக்கி சனி பிரதோஷம். சனி பிரதோஷங்கிறதுனால சிவபெருமான் கோயிலுக்கு போனீங்கன்னா பிரசாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க தயவுசெய்து. பிரசாத தேடி வந்தால் வாங்கிக்கிங்க. பாலகுமாரனோட உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். தோக்க மாட்டீங்க, கெடுதல் நடக்காது. ஜெயிக்கவும் மாட்டீங்க. செய்யலைன்னா தோத்து போயிடுவீங்க, ஜாகிரதை. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். கலக்கிறீங்க. அஷ்டம சனி விலகிடுச்சு. அஷ்டம ராகு ஆகஸ்ட் வரைக்கும் தொல்லை பண்ணுறார். உடல் நலத்தை பாதிக்கிறார். வண்டி ஓட்டும் போது கவனம். பூச நட்சத்திரத்துக்கு தொல்லை குறைவு. ஏன்? பூசத்தினுடைய தலைவர் சனி.
அதனால் பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ஆஞ்சநேயருக்கு தீபம் போட்டுறது நல்லது. சரி, மொத்தத்தில் இன்றைக்கி சூப்பரான நாள். சந்திரன் உதவி, சனி உதவி, ராகு தொல்லை குறைவு, மொத்தத்தில் சூப்பர். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, சங்கபாலனே போற்றி, நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி. இந்த மந்திரமெல்லாம் மனசுக்குள்ளே அடிக்கடி சொல்லுங்கள். தேவாரம் திருவாசகம் படித்து பாருங்கள், செல்ஃபோனில் எல்லாம் கிடைக்கிது. சிகடம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. படிங்க, தேவாரத்தை கேட்கறதில்ல, படிக்கிறது. படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களை, சந்திரன் உதவியாக இருக்கார், ராகு உதவி செய்யல, சனியினோட தொல்லை ரொம்ப குறைவு. ஏன், அஷ்டம சனியாக இருந்தால் கூட குரு பார்க்குறார். சனியினோட தொல்லை இல்லை, சந்திரன் உதவி, ராகுவனோட தொல்லை இருக்குது. கூட்டி கழித்து பார்த்தா இன்று வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் என்ன, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, சங்கபாலனே போற்றி, நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி. இந்த மந்திரமெல்லாம் மனசுக்குள்ளே அடிக்கடி சொல்லுங்கள். தேவாரம் திருவாசகம் படித்து பாருங்கள், செல்ஃபோனில் எல்லாம் கிடைக்கிது. சிகடம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. படிங்க, தேவாரத்தை கேட்கறதில்ல, படிக்கிறது. படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். சந்திரன் உதவி செய்கிறார், ராகு உதவி செய்கிறார். ராகு செப்டம்பர் மாதம் வரைக்கும் 3 ராசிகள் தான் உதவி செய்வார். அதில் ஒன்று உங்களுது. எதிரி தொல்லையை, வியாதி தொல்லையை, கடன் தொல்லையை குறைக்கிறார். சந்திரனும் உதவி செய்கிறார். சனியும் குரு பார்க்கறதுனால இன்று சூப்பரான நாள் 3 நட்சத்திரத்திற்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, மஞ்சள், வெள்ளை. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, சங்கபாலனே போற்றி, நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி. இந்த மந்திரமெல்லாம் மனசுக்குள்ளே அடிக்கடி சொல்லுங்கள். தேவாரம் திருவாசகம் படித்து பாருங்கள், செல்ஃபோனில் எல்லாம் கிடைக்கிது. சிகடம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. படிங்க, தேவாரத்தை கேட்கறதில்ல, படிக்கிறது. படித்து பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. துலாராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. சனி உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. எதிரி, வியாதி, கடன், இந்த 3ஐயும் அவர் குறைக்கிறாரு. குரு வேறு சனியை பார்க்குறாரு, நல்லா இருக்குது. ராகுவினால் தொல்லை உண்டு, அந்த தொல்லையை சந்திரன் குறைச்சிடுறாரு. இன்றைக்கி நல்ல நாள், சூப்பர், வெற்றி, நிம்மதி. சுவாதியில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போடணும். ஏன்னா சுவாதிக்கும் அம்மனுக்கும் அம்மனுக்கு தொண்டர், சுவாதிக்கு தலைவர் ராகு. அதுதான் மொத்தத்தில் துலா ராசிக்கு 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களை, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசையே போற்றி, சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசையே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். சிவபுராணம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. கோயிலுக்கு சனி பிரதோஷத்துக்கு போனால் பிரசாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, வழிபாடு செய்யுங்க, நல்லது. அனுகூலமான நாளாக இது இருக்கிறது. இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் திருஷ்டி இல்லாமல் போகும். விருச்சிகராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். இன்றைக்கி அனுச நட்சத்திரம். அதனால் அனுஷத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், அனுஷத்துக்கு தலைவர் யார்? சனி. சனிக்கிழமைக்கு யார் தலைவர்னு உங்களுக்கே தெரியும். அதனால் எப்போவுமே சனி பகவானோட தொல்லை அனுஷத்துக்கு கொஞ்சம் குறைவு தான். இப்போ 5ஆம் இடத்துல இருந்தால் கூட சனினால் ஹெல்ப் உண்டு. ராகு தான் கொஞ்சம் தொல்லை பண்ணுறாரு, அதுக்கு பார்த்துக்கலாம். மொத்தத்தில் சந்திரன் உங்களுக்கு உதவி செய்கிறார். ராகுனுடைய தொல்லையை குறைத்து உங்களுக்கு வெற்றியை தருகிறார். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். நேயர்களை, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசையே போற்றி, சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசையே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். சிவபுராணம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. கோயிலுக்கு சனி பிரதோஷத்துக்கு போனால் பிரசாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க,
வழிபாடு செய்யுங்க, நல்லது. அனுகூலமான நாளாக இது இருக்கிறது. இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் திருஷ்டி இல்லாமல் போகும். தனுசு ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். ராகு ஆகஸ்ட் வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். சனி பகவானால் தொல்லை குறைவு, ஏன்னா குரு பார்க்குறார். சந்திரனும் உதவி செய்கிறார். மொத்தத்தில் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசையே போற்றி. சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசையே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சிவபுராணம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. கோயிலுக்கு சனி பிரதோஷத்துக்கு போனால் பிரசாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வழிபாடு செய்யுங்க, நல்லது. அனுகூலமான நாளாக இது இருக்கிறது. இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் திருஷ்டி இல்லாமல் போகும். மகர ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. 7.5 சனி முடிஞ்சிருச்சு. ஆனால் 2ஆம் இடத்து ராகு தொல்லை, சந்திரனும் தொல்லை. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம் இல்லை, பிடிவாதம், வீம்பு, அலட்டல், கர்வம் எல்லாம் இருக்குது. நிதானம், பொறுமை. ஆமாம். அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. வழிபாடு முக்கியம். நேயர்களை காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி, நஞ்சுண்டனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சிவபெருமானை பற்றி தேவாரம் படித்து பாருங்க. படிக்கணும், கேட்கணும், எழுதணும், பேசணும். ஆமாம். இன்றைக்கி சனி பிரதோஷம். சனி பிரதோஷங்கிறதுனால சிவபெருமான் கோயிலுக்கு போனீங்கன்னா பிரசாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க தயவு செய்து. பிரசாதம் தேடி வந்தால் வாங்கிக்கிங்க. பாலகுமாரனோட உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. தோக்க மாட்டீங்க, கெடுதல் நடக்காது. ஜெயிக்கவும் மாட்டீங்க. செய்யலைன்னா தோத்து போயிடுவீங்க, ஜாகிரதை. கும்பராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாகிரதை. நல்ல நாளாக இல்லை. 7.5 சனி, ராசிலேயே ராகு. 7.5 சனி கூட பரவாயில்ல. பாதச்சனி இருந்தாலுமே குரு பார்க்கறதுனால சனி பகவானால் தொல்லை குறைவு. ஆனால் ராகுவும் சந்திரனும் இன்னைக்கு படுத்துகிறாங்க, ஜாகிரதை. அனுகூலமான எண் 3, வடக்கு, நீலம். நேயர்களை காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் நந்தீசனே போற்றி, நாரதரே போற்றி, நஞ்சுண்டனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. சிவபெருமானை பற்றி தேவாரம் படித்து பாருங்க. படிக்கணும், கேட்கணும், எழுதணும், பேசணும். ஆமாம். இன்றைக்கி சனி பிரதோஷம். சனி பிரதோஷங்கிறதுனால சிவபெருமான் கோயிலுக்கு போனீங்கன்னா பிரசாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க தயவு செய்து. பிரசாதம் தேடி வந்தால் வாங்கிக்கிங்க. பாலகுமாரனோட உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. தோக்க மாட்டீங்க, கெடுதல் நடக்காது. ஜெயிக்கவும் மாட்டீங்க. செய்யலைன்னா தோத்து போயிடுவீங்க, ஜாகிரதை. மீனராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நிம்மதியான நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னும் நன்மை. உத்தரட்டாதியில் பிறந்தவங்க சனி பகவானுக்கு தீபம் போட்டுருணும், சூரியனுக்கும். ஏன்? உத்தரட்டாதிக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் சனி. மொத்தத்தில் மீனராசிக்கு சூப்பரான நாள். 7.5 சனியாக இருந்தாலும் குரு பார்க்குறார். ராகு மெல்ல மெல்ல 11ஆம் இடத்தை நோக்கி போகிறார். எனவே நல்லது தான். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, நீலம், வெள்ளை. நேயர்களை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. அதனால் மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசையே போற்றி. சிலாத முனிவரே போற்றி, சுயம் பிரகாசையே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். சிவபுராணம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசியாத்துங்க. கோயிலுக்கு சனி பிரதோஷத்துக்கு போனால் பிரசாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. வழிபாடு செய்யுங்க, நல்லது. அனுகூலமான நாளாக இது இருக்கிறது. இந்த பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் திருஷ்டி இல்லாமல் போகும். நேயர்களே எப்படி இருக்க போகிற இந்த சனிக்கிழமைங்கிறத இப்போ சொன்னோம். பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.